கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு ஒரு நிருபத்தை எழுதினார். அந்த நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியரை பார்த்து. கிறிஸ்து இயேசுக்கு என்ன சிந்தை இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிந்தையை அந்த சிந்தையில் நம்ம இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவன் முன்னாடி பின்னாடி வாசி பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறது? ஒவ்வொருவனும் தனக்கானவே அல்ல, பிறருக்காக நோக்குங்க. இது முதல் சிந்தை. நிறைய சிந்தையில இது ஒரு சிந்தை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேன்மை உள்ள எண்ணுதல். அப்போ கிறிஸ்து என்ன சிந்தைப்படுகிறார்னா, நம்ம எல்லாம் தனக்குள்ளதான் பார்ப்போம். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். எப்போதுமே தனக்குன்னு பலங்கு வசனம் சொல்லி தனக்கானவைகளே அல்ல, பிறருக்கானவை நோக்குவார். அப்ப இப்படிப்பட்ட சிந்தை யாருடைய சிந்தைன்னா கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. ஏன்னா கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல தனக்காக வரவில்லை. இந்த உலகத்தின் சர்வ லோகத்தின் பாவ நிவாரண பலியாக வந்ததுனால அவருக்காகவே இந்த உலகத்துல வரல, எல்லா மனுஷருக்காக. அப்போ அவர் அதாங்க சொல்லப்படுற தனக்காக அல்ல, பிறருக்காக. இந்த பாயினை நீ வாசிக்கும் போது பிறருக்காக கஷ்டப்படும், பிறருக்காக உதவி செய்ய, பிறருக்கு இந்த சிந்தை இயேசுவிலிருந்து நமக்கு வருகிறது. மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க ஆணுடைய சிந்தை உள்ளவர்களா இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் மேக்சிமம் ஜனங்கள் பார்க்கும்போது தனக்கு என்ன படக்குன்னு சொல்லும். தனக்கு அப்படிங்கும் போது தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டின்னா தனக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார் தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கான நோக்கம். இந்த சிந்தை யாருக்கு வரும் அப்படின்னா தேவனுக்கு பயப்படுகிற தேவனுடைய சிந்தை வரும். ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது முதல் சிந்தை அதான், மற்றவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், சொந்த பந்தம் நல்லா இருக்கணும், என்னுடைய சொந்தக்காரர் நல்லா இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எனக்கு விரோதமாக இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் என்கிறதான சிந்தை. பிறருக்காக, அவர்களுக்கு கிடைக்கணும், அவர்களுக்கு வீடு கிடைக்கணும், அவர்களுக்கு நிலம் கிடைக்கணும். பாருங்க, வீடு நிலம் கிடைக்கும், அவங்க நல்ல வேலை கிடைக்கணும், அவன் நல்ல பொழைக்கணும் அப்படிங்கிறதான பிறருக்கு உள்ள அந்த கரிசனை உள்ளவா இருக்கிறது தான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய என்ன பண்ணாரு? அவருக்காக ஏதாவது செய்தாரா? அவரை பின்பற்றி வர மனசு நிறைய பேருக்கு பின்பற்றி வந்தாங்க. ஆனா அவரை இயேசு பின்பற்றி நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல துணிமணி கிடைக்கும், நல்ல பணம் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, இயேசு பின்பற்றி வந்தா எல்லா உலக காரியம் கிடைக்கும்னு நினைச்சான். அநேகர் கேட்டாங்க, நான் பின்பற்றி வருவேன்னு சொன்னேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பறவைக்கெல்லாம் கூடுகள்லாம் இருக்குது, ஆனா மனுஷகுமார் தலை சாய்க்க இடம் இல்லை, எனக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் எல்லாவற்றையும் பிறருக்காக கொடுத்தவர். நன்மை செய்வது பிறருக்காக, நோய்களை குணமாக்குறது பிறருக்காக, 5 5000 போச்சு பிறருக்காக, உயிரோடு எழுப்பினது பிறருக்கு தான். எல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்து நன்மை செய்து பல காரியங்களை பண்ண. அந்த நாள் தான் அவர் சொல்றாரு, அந்த சிந்தை உங்களுக்கு இருக்குமானால், பாருங்க, அந்த சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, தாழ்மையான சிந்தை அவருக்கு இருக்கு. இந்த 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். மற்றவங்களை கேர் பண்றது, தன்னை தாழ்த்துறது, 2 காரியமும் மிக முக்கியமான காரியம். இந்த காரியத்தை தான் அங்க சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. நம்ம என்ன சிந்தையில இருக்கிறோம்? யாருக்கு எங்கேயாவது உதவி செய்ய போனா இதா கிடைக்குமா, இதா வருமானம் வருமா, ஆதாயம் வருமா, செட்டியாருக்கு ஆதாயம் வருமா என்றுதான் பார்க்கணும். ஒரு செட்டியார் ஆத்தோட போயிட்டு இருந்தாராம், தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது வேகமா.
அவர் கையை காமிச்சு ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்காரு. ஜனங்கள்லாம் கை கட்டி சிரிக்க, ஐயோ செட்டியாருக்கு இன்னைக்கு நல்ல லக்கு கிடைச்சிச்சு, அவர் ஆதாயம் இல்லாம செட்டியார் இந்த ஆத்தோட போக மாட்டார்னு சொல்லி பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. அவரோ தன் உயிரை காப்பாற்றுவதற்காக கத்தி கொண்டு போறார். தண்ணி அடிச்சுட்டு போகுது. அப்போ இந்த செட்டியாரு ஆதாயம் இல்லாம ஆத்துல போக மாட்டாருங்கிற ஒரு காரியம். அதனாலதான் சொல்றான், இன்னைக்கு கூட அவர் என்ன எதிர்த்தாலும் ஆதாயம் பண்ணுவார். இன்றைக்கு நாம் எதிர்த்தாலும் ஆதாயத்துக்காக இல்லை, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த இயேசுவை போல கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கும். ஊரம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானே வளரும் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா நீ மற்றவர்கள் பிள்ளையை கவனித்தால், மற்றவர்கள் பெற்ற பிள்ளைய உன் மனைவியை கவனித்தால் உன் பிள்ளை உன் வயிற்றில் தானா வளருங்கிறதா பழமொழி அர்த்தம். அப்போ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். மற்றவர்களுக்காக நீ பாடுபட்டால் கர்த்தர் உனக்காக எல்லாத்தையும் வைத்திருக்க. அதான் சொல்லப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்கு இருக்கட்டும். இன்னைக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்குது? நீங்க எல்லாரும் எனக்கு தனக்கு நினைச்ச கடைசி ஒன்றுமில்லாம போயிருக்கீங்க. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது, மற்றவங்க நன்மை செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதிலையுமே கிடைக்காது. அது பெற்றுக்கொள்ள கிறிஸ்து சிந்தை உங்களுக்கு இருக்கட்டும். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்க இந்த வசனத்தை நீங்கள் சற்று யோசனை பண்ணிப்பார். அந்த இயேசு சிந்தை உங்களுக்கு இருக்குதா? அந்த தாழ்மை இருக்குதா? மற்றவர்களை கவனிக்கிற தன்மை இருக்குதா? அப்படியே கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்களில் உங்களையும் குடும்பத்தையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.